25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. கபாலிடா. கோழிக்கறி. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஹலோ ஆல் வணக்கம். ஈ சாலா அப்படின்னு சொல்லி வச்சவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். நானும் ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பினேன் இன்னைக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி were blown away. ஒரு ஹை வோல்டேஜ் கண்டெஸ்ட், பட் they were blown away by மும்பை இந்தியன்ஸ் டுடே. பீடாக், வெல்கம் டு த ஷோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனஸ்டா சொல்லுங்க. நோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்வி என்ன பதிலாச்சு? 10 நாளாச்சு, 5 மேட்ச் தோத்தாச்சு. இத பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். பில் ஜாக்ஸ் என்ன நம்பர்ல பேட்டிங் ஆடி நீங்க பாத்திருக்கீங்க? தெரியாம கேக்குறேன். நான் தான் பார்த்தேனே, பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் ஓப்பனிங் சால்ட்டும் ஜாக்ஸும் வருவாங்களே, ஃபேண்டசில சொல்லிட்டே இருப்போமே. கஷ்டப்பட்டு முக்கி 50 அடிச்சாரு ஃபாப் டு பிளஸ். ஓகே, முக்கி இன்னொன்னு நீங்களும் சரி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ரஜாத் பட்டிதாரோட கிளாஸ். இப்ப ரஜாத் பட்டிதார் அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ரெஸ்கியூ பண்ணாரு. ஃபாப் தடவி 50 அடிச்சாரு. இப்ப பில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்த உடனே எக்ஸ்ப்ளோசிவா தான் ஆரம்பிச்சாரு. டாப் டிபன் 2 பவுண்டரி அடிச்சாரு. வேற வழி கிடையாது அந்த சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி நானும் போட்டு 211 இல்லைன்னா இவங்களுக்கு சான்ஸ் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. அப்படிங்கும் போது கடைசியில படுகேவலமான போலிங் தினேஷ் கார்த்திக். பயந்து போனதரையே சொன்னா அவருக்கு ஒய்டி யார்கர் போடாதீங்கன்னு தேர்ட் மேன்லயே போர் அடிச்சுட்டு இருக்காங்க. தேர்ட் மேனை உள்ள வச்சுட்டு ஒய்டி யார்கர் போடுறாங்க இவங்க. இல்லைன்னா அவ்வளவே வந்திருக்காது. ஒரு போலர் 21 for 5 4 ஓவர்ல அந்த ஸ்ரேயஸ் கோபால் கொஞ்சம் பார்த்து ஊதும் கோபால். அவரு ஓவருக்கு மேல நிறைய ஊதிட்டாரு. அவர் 4 ஓவர்ல 32, அதுக்கப்புறம் 196 கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு படாவதி போலிங் யூனிட் பாருங்க. அவங்களை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணி அந்த 211 வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமாரை பத்தி சொல்லினே இருந்த பாவம் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இன்னொரு விக்கெட் எடுத்தது பில் ஜாக்ஸ் as an ஆஃப் ஸ்பின்னர். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த காம்பினேஷன் தான் அவங்க முதல்ல இருந்து ஆடி இருக்கணும். இப்ப என்ன ரீசனுக்காக யாஷ் தயால டிராப் பண்ணாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நல்லா போட்டாருல்ல போன மேட்ச். அல்ல அது கரெக்ட். அடுத்த மேட்ச் பட்டிதார் டிராப் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் struggle against லெக் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் when he comes early on is a known fact to everyone in the world. அவர் மேக்ஸ்வெல் ஒரு கூகுளிக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் இறக்குறாங்க. நீங்க யாரை இறக்கிருக்கணும்? தினேஷ் கார்த்திகோட ஸ்ட்ரென்த் என்ன? இந்த கடைசி 3 ஓவர்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 230 240. அப்ப மைபால் லோம்ரோர் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா 19 பால் தான் இருக்கு. ஓகே, 19 பால் தான் இருக்கு உங்களுக்கு. அப்ப இம்பாக்ட் சப்பா சௌரவ் சௌஹானை யூஸ் பண்றாங்க. பும்ராக்கு ஒரு ஓவர் இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் பாருங்க. இப்ப நான் திருப்பி என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது யாஷ் தயால் would have been a super sub. யாஷ் தயால் should have been in. யாஷ் தயால் இருந்தா ஜெயிச்சிருப்பாங்கலாம் நான் சொல்லல. எப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க பாருங்க. மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணணும்னு பாக்கணும். அதுதானே பீடாக், மேக் லெஸர் மிஸ்டேக்ஸ். அதுதானே சொல்ல வரீங்க? ஏன்னா ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரி மிஸ்டேக் எப்படியா பண்ணுவீங்க? ஒரு காமன் சென்ஸ் எல்லாம் சிரிக்கிற மாதிரி நீங்க இது பண்றீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் அஸ்வினோட யூடியூப் சேனல்ல என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா 280 அடிக்கணும், இல்லன்னா 260 சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு நான் சொன்ன போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, நான் ட்ரோல் பண்றேன்னு நினைக்கிறாங்க. ட்ரோல் எல்லாம் பண்ணல. நான் ஒரு கான்பிடண்டான ஆளு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். இந்த போலிங் யூனிட்டை பார்த்துட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? எப்படி? அதே மாதிரி கண்டிஷன்ஸ் இங்க சொன்னோம். அது ஃபாப் டு பிளஸ் என்ன சொல்றாரு, லக்கி we need to win the toss ன்றாரு. சோ டாஸ் வின் பண்ணா நீங்க மேட்ச் ஜெயிச்சிருவீங்க.
சோ இப்ப எனக்கு அதுவும் புரியல. இவங்க டாஸ் பண்ணி உள்ள போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் உங்களுக்கு, விக்கெட் கொடுக்க கூடாது பவர் பிளேல. 45/1 சொன்னா 44/2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படின்னா, இந்த பாடாவதி போலிங்க வந்து கவர் பண்றதுக்கு விராட் கோலியே எல்லா பாலையும் சுத்த சொல்றாங்க அகைன்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் த வேர்ல்டு. ஓகே, உங்களுக்கு வந்து விராட் கோலி அவுட் ஆன அப்புறம் ஃபாப் என்ன பண்ணாரு, போன மேட்ச் 100 அடிச்ச விராட் கோலிய ஸ்லோயஸ்ட் 100 அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணாங்க. நீ ஃபாப் என்ன பண்ணாரு, ரொம்ப சுமாரான இன்னிங்ஸ். சூரியகுமார் எப்படி ஆடணும் இங்க 10 ஓவர்ல 44/2. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா அந்த பட்டிதார் வந்து ஆடினாரு. 10 ஓவர்ஸ்ல 89/2 பர்ஃபெக்ட். 11 to 15ல நீங்க லான்ச் பண்ணணும், பண்ணல. 41/2, 130/4. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் புண்ணியம் கட்டி 196/80. இவங்க பவர் பிளேல 72 ஃபார் நோலாஸ். 7 to 10 ஓவர்ஸ் 110/1. 11 to 15ல 72/2, 183/3. இப்ப ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் கிரியேட்டிங் அன் இம்பாக்ட். இந்த ஸ்ரேயாஸ் கோபால பெரிய பவுலர் ஆக்கினாங்க இன்னைக்கு. தட் இஸ் வண்டர்ஃபுல் டு சி. மும்பையோட ஸ்பின்னர்ஸ் 5 ஓவர்ல 39க்கு 1, நபி 1 ஓவர்ல 7, ஸ்ரேயாஸ் கோபால் 4 ஓவர்ல 32. இவங்க வழக்கம் போல வந்து 3 ஓவர்ல 41/1. அதுக்கப்புறம் எப்படின்னா, நீங்க மேக்ஸ்வெல கொண்டு வரணும், வில் ஜாக்ஸ கொண்டு வரணும்னா எப்ப கொண்டு வரணும், போத் ஆர் பார்ட் டைம் பவுலர்ஸ். முதல் ஓவர்ல பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ரீஸ்டாப்டிங் அப்படியே அலைஞ்சுது, அவசரப்படாம ஆடிட்டு அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ரன்னு. அதுக்கப்புறம் 5 ஓவர்ல வந்து உங்களுக்கு 70+ கொடுக்குறீங்கன்னா எப்பேற்பட்ட போலிங் யூனிட்டா இருக்கணும் இது பாருங்க. சோ நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும், பேட்ஸ்மேன் செட்டில் ஆகலையா, சரி ஃபர்ஸ்ட் ஓவர் ரீஸ்டாப்டிங் கொடுத்த, 2வது ஓவர் மேக்ஸ்வெல கொடுக்கணும். 2 பேரும் லான்ச் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வரீங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு அண்டர் 19 பசங்களுக்கு இருக்கிற நாலேஜ் கூட இல்லைன்னா நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஆக்ஷன் டேபிள்ல ஃபர்ஸ்ட் அங்கேயே முடிச்சிட்டீங்க உங்களோட கதையை. ஓகே, அங்கேயே நீங்க க்ளோஸ், உங்க சீசன் ஓவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த டேலண்ட் ஸ்கவுட் எல்லா டீம்லயும் ஒவ்வொரு புது பிளேயர் வரான். 5-6 வருஷமா ஒரு புது பிளேயர் கூட இவங்க வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணோம். யார் இருக்காங்க 5 பேர் உங்களுக்கு ரீட்டைன் பண்றதுக்கு விராட் கோலியோட? இந்த மாதிரி ஒரு லெவல்ல இந்த பிரான்ச்சைசியை நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் நீங்க 5 பிளேயர் நீங்க சொல்லுங்க. உங்களை கேட்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனலிஸ்ட் இன் டவுன், ஈவன் பெட்டர் தேன் மீ, கோலியை தவிர இன்னும் 4 பேரை நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன் பாப்போம், உங்களை சேலஞ்ச் பண்றேன். இன்னும் 4 பேரை சொல்லுங்க, 4 ரிட்டன்ஷன் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. ஏற்கனவே அதுதான் சொல்றேன், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. விராட் கோலி அப்படிங்கிறவரோ அட்லீஸ்ட் நீங்க ட்ரோல் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் மிச்சம் இன்னைக்கு மேட்ச்ல இருந்து. அதான் டேக்அவே. இப்ப என்ன அடுத்து, லாக்கி ஃபெர்குசனா டாம் கரனா? எல்லாரையும் ஆடுங்களேன், டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, ஜெயிண்ட் வீல்ல 5 வயசு குழந்தை, அப்பா நானும் ஒரு ரவுண்டு போறாங்க, இது ஏத்தி விடல எல்லாரையும். இன்னிட்டு க்ளோஸ். அவங்க நெட் ரன் செமட்டி வாங்கிடுச்சு. இனிமே அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பேசி பிரயோஜனமே கிடையாது. எப்படி அவங்க அட்லீஸ்ட் இப்ப யோசிக்கணும்னா, இந்த வைஷாக் விஜயகுமார் தேர்வாரா ரிட்டன்ஷனுக்கு, வில் ஜாக்ஸ் தேர்வாரா ரிட்டன்ஷனுக்கு அப்படின்னு அடுத்த வருஷம் டீமை எப்படி பில்ட் பண்ணணும்னு நீங்க பாக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ஷன் டேபிள்ல எந்த பிளேயர், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தாங்க. ஷாமார் ஜோசப், யாண்ட்ரி பெர்கர், முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன். நுவான் துஷாரா, சிரால் கூட்சிய, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. யாருக்குமே போகாம அவங்க 24 கோடி கொடுத்துட்டு அது பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. கேட்க யாரு? அந்த மாதிரி போலருக்கு போயிட்டு காசு இல்லம்மா அப்படின்னு சூரரை போட்டுல சூர்யா சொன்ன மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கும் போது இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோவப்படுறாங்க. ஃபேன்ஸ் நீங்க கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, the most important thing, ஐபிஎல்ல எனி டீம் கேன் பீட் எனி ஒன். இந்த மேனேஜ்மெண்ட், சரக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட், ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியற மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நீங்க எந்த மாதிரி டீமை வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு லேதோ. பாட்டம் லைன். அதனால வந்து இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் they are making the same mistakes time and again. That is what I am telling you. Not the first time they are doing. இப்ப நான் முதல்ல இருந்து என்ன, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, வில் ஜாக்ஸ் அடிச்சாரா? வில் ஜாக்ஸோட பொசிஷன் என்னையா? ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவரை கொண்டு போய் நீங்க நம்பர் 3 கோலி அவுட் ஆனவே பிரஷர்ல இருக்கிறீங்க. ஒரு பக்கம் ஃபாபுக்கு பேட்டே படல. அதுக்கப்புறம் you will blame Will Jacks after one failure. What is Maxwell? வில் ஜாக்ஸ்னா அவருக்கு ஒரு ரன் கொடுக்கணும். 4 மேட்ச் 5 மேட்ச் தொடர்ந்து வில் ஜாக்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் தான் we have to talk அத பத்தி.
இப்போ உங்களுக்கு வில் ஜாக்ஸ் இருக்காரு, ஃபாப் டூப்ளஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, ஓவர்சீஸ் சீமர்ஸ் நீங்க எடுக்க போறீங்கும் போது 17 கோடி கொடுத்து ட்ரேட்ல கேமரூன் கிரீனை வாங்கினீங்களே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் சொல்லுங்க பாப்போம். சாணக்கியத்தனம் அதெல்லாம். அவன் என்ன அழகா ரிலீஸ் பண்ண பாருங்க, அழகா இங்க தள்ளி விட்டு அந்த இதுல ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் எடுத்து கேட்னா போட்டு எப்படி டீமை செட் பண்ணாம பாருங்க. அவங்க 3 மேட்ச் தோத்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவன் கதை முடிஞ்சதுன்னாங்க. அவன் கதை முடியல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 4 டீம், நான் சொன்ன டீம் சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸ், எல்எஸ்ஜி, எம்ஐ, இவனுங்க 4 பேர் தான் வரப்போறானுங்க. சார் என்ன சொன்னாரு, அவுட் ஆஃப் கேகேஆர் மட்டும் மாத்தி சொன்னேன். கேகேஆர் இல்லன்னா ஆர்சிபி. நாங்க ஆர்சிபி அவுட் சார் சொல்றதுனால ஐ காட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். கேகேஆர் மைட் ஸ்னீக் இன். வேற எவனுக்கும் சான்ஸே கிடையாது. இதை நான் எழுதியே ஒரு சின்ன சான்ஸ் எஸ்ஆர்எஸ் இருக்கு, சின்ன சான்ஸ், அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அந்த குவாட்ரேட்டிக் அவங்க கிளாஸ்ன வந்து நம்பர் 11 இறக்கினாங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது இட் இஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். அதனால அவங்களுக்கு ஒரு மேட்ச் அது கடிக்கும். டெவாட்டியாவை இறக்காத குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கும் ஒரு மேட்ச் கடிக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பியூட்டிஃபுல்லா ஸ்ரேயாஸ் கோபாலை எடுத்துன்னு வந்தாங்க பாருங்க. ஐ வில் கிவ் யூ த ரீசன் ஃபார் தட். ஸ்ரேயாஸ் கோபால் வரதுக்கான ரீசன் என்னன்னா, கோலிஸ் மேட்ச் அப் வித் ஸ்ரேயாஸ் கோபால். அதனாலதான் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துட்டு வந்தாங்க. மேக்ஸ்வெல்ஸ் ப்ராப்ளம் வித் கூகுளிஸ் பர்டிகுலர்லி. இப்ப சாவ்லா பாத்தீங்கன்னா குவைட் ஃபாஸ்ட் த்ரூ த ஏர். இப்ப ஒரு கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர். இந்த ஸ்லோ கூகுளிஸுக்கு தான் மேக்ஸ்வெல் நிறைய அவுட் ஆவர்ன்றதுனால பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களும் இன்னொரு தப்ப பண்றாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு போலர் 4 ஓவர்ல 50 ஷூர் ஷாட், 4 ஓவர்ல 50 ஷூர் ஷாட் அவர் போலிங் போட்டார்னா, and then he's going to bat with Surya Kumar Yadav. When he's going to bat at number 8, he might not even get a chance to bat. Rohit Sharma is form, Ishan Kishan is in form, Surya is form. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க போது இன்னைக்கு நுவான் துஷார் ஆடிந்தா 135 ஆல் அவுட் ஆர்சிபி. இப்ப எப்படின்னா உங்களுக்கு 11 பேரும் பேட்டிங் ஆனும். ஆகாஷ் மத்வாலையும் எல்லா மேட்சும் 4 ஓவர்ல 45. எங்கால ஜிரால் குட்சியை பத்தி சொன்னேன், நல்லா போடுற மாதிரி இருக்கும். 4 ஓவர்ல 45 எல்லாம் வாரி வழங்கும் வள்ளல். 4 ஓவர்ல 45. நீங்க ஸ்ட்ராங் டீம்ஸ் லைக் ராயல்ஸ், சிஎஸ்கே, எல்எஸ்ஜி எல்லாம் ஆடும் போது இந்த மாதிரி ஒரு வீக் போலிங் அட்டாக் எடுத்துன்னு போய் ஒரு நாள் ஜஸ்பிரீத் பும்ராக்கு சரியா விழலன்னா முதுகுல டின் கட்டி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி உங்களை அனுப்பிச்சிருவாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் இப்ப லாஸ்ட் மேட்ச் யார வேணா, இப்ப ஆண்ட்ரிக் நார்கேவே எல்லாரும் ஏறி மிதிச்சாங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவும் கிடையாது. நீங்க போலரா நீங்க 4 ஓவர்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் bowler. Is not someone who can also get promoted up the order. He can only come at late hitting at number 8, which might not even get an opportunity. போது அடுத்த மேட்ச் when they play, they have to bring in Nuwan Tushara in place of Romario Shepherd. பொட்டன்ட் ஆயிடும். நபிக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க கேட்டீங்க ரைட் ஹேண்டர்ஸ். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க போயிடாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். நுவான் துஷார் எல்லாம் அவங்க பிளே பண்ண மாட்டாங்க. ஹர்திக் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, இதான் எங்களோட லெவல் 12, இதை நாங்க மாத்தவே மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னார். அவரு சேஞ்ச் பண்ற மாதிரி இது எனக்கு தெரியல. இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க, 2 ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் ஓகே இருக்கு. ஒரு அடி வாங்கினாங்கன்னா இந்த பேச்சு வராது உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, as Mumbai being I've got a lot of respect for Mumbai being a franchisee because they have the attitude to win everywhere. How they can better their side to really challenge themselves and probably go on get into playoffs. அந்த ஒரு இதுல என்னோட அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் ஒழிய வேற எதுவும் கிடையாது. I want them to do well. அப்படிங்கும் போது ரொமாரியோ ஷெப்பர்டு எங்க பையன் முரட்டுக்காலை நாங்க இன்வென்ட் பண்ணது இந்த கயானால. நான் வந்து இப்ப ஐம் காலிங் ஸ்பேட் ஸ்பேடு. இந்த காம்பினேஷனுக்கு அவர் தேவைப்பட மாட்டாரு. At number 8, where is someone who's going to create more impact with the bat than the ball, which MI doesn't need, considering the firepower all of a sudden they've got. அப்படிங்கும் போது அதுக்காக தான் நான் சொல்றேன் ஒழியா அவங்க டீம் இஸ் செட்டிலிங் அப் வெரி வெல். இந்த ஒரு இதை பண்ணாங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு பக்கம் நுவான் துஷார் டேக்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் bowling in power play. அதுக்கப்புறம் பும்ரா எப்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். பும்ரா பவர் பிளேல இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டாரு. இம்பாக்ட் ஈவன் தோ he has picked up the great wicket of கோலி, எங்க இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு? லோயர் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல தான். அப்ப நீங்க பும்ரா ஒரு ஓவர் கூட கொடுக்காம நீங்க 4 ஓவர் பின்னாடி வச்சிருந்தீங்கன்னா எந்த டீம் வந்தாலும் க்ளோஸ் உங்களுக்கு. அப்படிங்கும் போது தட் இஸ் a role நுவான் துஷாரா கேன் bowl because Coetzee is leaking, மத்துவால் is leaking. இதை அவங்க பண்ணாங்கன்னா மும்பை will be even bigger force to reckon with. ஓகே, சூப்பர். சரி, இப்ப ஆர்சிபிக்கான அடுத்த உங்களுடைய ஜோசியம் என்ன ஆக போகுது? ஒண்ணு நான் சொல்றேன், குவாலிஃபை ஆகாட்டியுமே விராட் கோலி தான் ஆரஞ்சு கேப் வாங்குவாரு. ஐபிஎலுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு பேரிஸ்டோ மாதிரி அந்த ஷாட் ஆடினாரு. அவர் ரேஞ்சுக்கு அவர் எல்லா ஷாட் ஆட முடியும். அந்த பேரிஸ்டோ போல்ட் ஆட ஷாட்டா போய் ஆடி அவுட் ஆனாரு. ஆனாலும் கோலி தான் ஆரஞ்சு கேப் வாங்குவாரு அப்படின்னு
தேத்திட்டு ஆர்சிபிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் இப்ப வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதை தான் நான் சொல்றேன். இப்ப அவரை வந்து பிரஷர் பண்ணி இப்ப பும்ராவை அடிக்க போறாரு. பும்ரா வாஸ் bowling so well. பும்ராவை அடிக்க போறாரு. ஏன் ஒரு பக்கம் வந்து ஃபாஃபுக்கும் பெருசா ரன் வரல. அதே மாதிரி ஒரு பயம், இந்த பிச் இப்படி இருக்குங்கும் போது லாஸ்ட் மேட்ச் 186 அவன் ஒரு இடிச்சு ஜெயிச்சான் ராஜஸ்தான் ராயல்ஸுங்கும் போது they right from the beginning the thoughts what they got is to get to 220. So Kohli changed his blueprint of trying to attack, but finally miserably failed because that is not his game and he has to be content with that. Will Jacks அவரோட ஸ்லாட் என்ன, ஓப்பனிங் ஓப்பனிங் இறக்கிங்க நீங்க, அவர் ஓப்பனிங் இறங்கினீங்கன்னா தான் he is going to show what he is capable of. So you cannot write him off after one game. மேக்ஸ்வெல் என்ன பண்ணாரு, கிரீன் என்ன பண்ணாரு, இல்ல பாப்தா என்ன பண்ணாரு. இன்னைக்கு நீங்க கணக்குக்கு வந்து ஒரு 50ன்னு சொல்லலாம். இந்த 50 வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியல் 50னா I beg to differ. There are 250 that were influential. The class shown by Rajat Patidar and the blitz from Dinesh Karthik later in the end. அது ரெண்டு தான் 50. இவர் அடிச்சது 50 கிடையாது. ஈஷான் அடிச்ச 50 பாருங்க, சூரியகுமார் அடிச்ச 50 பாருங்க. எத்தனை பால்ல அவங்க அடிச்சு, 23 பால்ல ஈஷான், 17 பால்ல சூரியகுமார் யாதவ். இந்த மாதிரி ஒரு கட்டாந்திர நேஷனல் ஹைவேல நீங்க அதை தான் பண்ணணும். நீங்க 32 33 பால் எடுத்து 50 அடிச்சீங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு ஆக்சிலேட் பண்ணாம அவுட் ஆனீங்கன்னா that is not an innings you can be proud of. That is not an innings which is really going to influence the team to win in a Pata pitch like Wankhede. I am sorry. இவங்க என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்த பேட்டிங் ஆர்டரை இது பண்ணோம். Pop has to come at number 3. Will Jackson, Kohli has to open. Lomror has to bat 4. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அவங்க. லொம்லோர் மாதிரியான ஒரு பவர் ஹிட்டர் வந்து பட்டிதார் நல்லா தான் ஆடினாரு இன்னைக்கு. நம்பர் 4 பட்டிதார் நல்லா ஆடினாரு. ஓகே, நம்பர் 4 பட்டிதார், நம்பர் 5 லொம்ரோர், இப்ப நம்பர் 6. இதுக்கு மேல மேக்ஸ்வெல் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப எப்படி அவங்க யோசிப்பாங்கன்னு. மேக்ஸ்வெல் கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு, கேட்ச விட்டுட்டு விவரமா கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு. இருங்க, இன்னொரு டேஞ்சரை நான் சொல்றேன் உங்களுக்கு. எம்ப்ரேஸ் ஃபார் திஸ். ஏன்னா இன்னைக்கு ஆகாஷ் தீப் செம அடி வாங்கினாரு. எல்லாரும் வெளில உட்காந்துன்னு ஆகாஷ் தீப் நாங்க ஏன்னா ஆகாஷ் தீப் சொல்லல. ஆகாஷ் தீப் வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன், ரெஃபரே பண்ணல. ஏன் ரெஃபர் பண்ணல? தேர் இஸ் a reason for that. கொஞ்சம் வந்து ஒரு 130 132 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் பிளடட் யார்கர்ஸ் கிடையாது, ஒரு ஷார்ப் பவுன்சர் கிடையாது. ஈஸியா லைன் அப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பிச்சில எல்லாம். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் திருப்பி சொல்றேன். இப்போ ரீஸ்டாப்லயும் அடுத்த மேட்ச் லாக்கி ஃபெர்குசனையும் கொண்டு வராங்களா இல்லையா பாருங்க. there is a good chance that they might warm Maxwell the bench. அதுக்கு ஆல்ரெடி பாடாவதியா இருக்கு இது பேட்டிங். அவங்க they will think that if they bring Lockie Ferguson is going to strengthen their bowling. அது நடக்காது. அந்த தப்பை அவங்க பண்ணக்கூடாது. வைஷாக் விஜயகுமார் ஆல்சோ bowled well. யாஷ் தயால் has to come in place of ஆகாஷ் தீப். அதுக்கப்புறம் இந்த பேட்டிங் ஆர்டர் நான் சொன்னதை தவிர வேற எந்த சேஞ்சுமே அவங்க பண்ணக்கூடாது. they should not do any change. only thing is what they have to marshal the resources. இந்த மாதிரி வந்து bowling strategy. அதே மாதிரி சூரியகுமாருக்குலாம் bowling போடலாம், புவர் bowling. அவங்க எக்ஸாக்டா ஸ்லாட்ல அனுப்பிச்சாங்க. எல்லா பாலும் ஸ்லாட்ல விழுந்தது. அண்ட் the plans what they are employing for the batsman was extremely poor. எல்லா மேட்சும் நான் பாக்குறேன். கொடுத்த கேஷையும் விட்டுட்டாங்களே. அததான் நான் சொல்றேனே. அன்பார்ச்சுனேட்லி everything has been poor from them, right from their selecting the playing 11, right from them marshalling the resources, right from them using this bowling strategies on the field to opposition batsmen. They've been absolutely poor. That is the reason they are here. So fans has to understand only one thing. Only if you have management who knows how to maximize the skill of a player, நீங்க எந்த மாதிரி டீம் வச்சிருந்தாலும் ஜெயிக்க முடியாது. I'm telling you again, RCB has got some serious power. They've got some match winners. அவங்க even though they don't qualify, that is fine. 6-5 தோத்து நெட் ரன் ரேட் இப்படி இருந்து 197 ரன் 15 ஓவரை நீங்க கொடுக்குறீங்கன்னா there is no explanation. It's an inefficiency of the strategy, picking the playing 11 and on-field strategies. இது சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. இது அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் சன்ரைசர்ஸோட இருக்கு பெங்களூர்ல. This is what the combination they should play. அதை பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. There is a good chance Faf has scored a 50. He will still open the batting and will send Jacks at number 3. I am not sure about anyone putting the money on someone who is going to shift their batting order where they are successful at changing them at number 3. Will he perform? I don't know. ஓகே பீடா. ஸோ நல்லா எல்லாமே பண்ணாங்க. மொமெண்டமோட உள்ள வந்தாங்க டோர்னமெண்ட்டுக்கு. இந்த எல்லிஸ் பெரி, சோஃபி மொலினி, மந்தானாலாம் வச்சு ஜெயிச்சு ஒரு பயங்கர ஹைப்போட இருந்தாங்க ஃபேன்ஸு. நானும் நல்லா வாஸ் லுக்கிங் ஃபார்வர்டு. அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுங்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் பயங்கரமான பஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. டிக்கெட்டிங்லாம் பயங்கரமாக போகுது, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் மேட்ச் ஜெயிக்கவில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்கும்னு, ஒரு பிளாக் பஸ்டர் க்ளோஸ் கண்டெஸ்டாக எதிர்பார்த்தது. ப்ளோன் அவே.
by Mumbai Indians. So we will close உங்களுடைய ஃபைனல் தாட்ஸோட. அதே மாதிரி வந்து when we are discussing certain things what could have been done, இன்னைக்கு மும்பை வந்து 197 கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. Still we are saying that what we feel can get them better as a team, bringing in Tushara. That is what this episode is all about. ஏன்னா வந்துட்டு இப்ப மற்ற சேனல்ஸ்லாம் போறேன்னா I want to entertain the audience. இது அப்படிங்கும்போது it is a sheer analysis and then calling spade a spade. அதனால இப்ப வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹர்ட் அப்படின்னா நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். I'm also extremely hurt and I'm pointing out where they are going wrong. This is not an episode to tell RCBs. This is not a trolling episode. இப்ப எனக்கு என்னன்னா நான் சொன்னேன், two teams I always wanted to do well. One is CSK, other one is RCB அப்படிங்கும் போது the primary aim, that is the reason சார் வந்து ஒரு சில நல்ல questions எல்லாம் கேட்பாரு, இதை பண்ணிருக்கலாமா அதை பண்ணிருக்கலாமான்னு அப்படின்னு. The sole purpose is not trolling anyone, just telling that what could have been done better. Even though I feel இப்பயே நான் வந்து ஒரு RCB ஃபேனா சொல்றேன், நான் 8 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு, ஓகே, 8ல 7 ஜெயிச்சாருன்னா ஸ்டில் தே ஹேவ் எ சான்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா தான் நான் இருப்பேன். ஆனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அந்த 7வது மேட்ச் திருப்பி அன்சாரி உள்ள வரக்கூடாது. அததான் சார் சொல்றேன் நானு. இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன், மேட்ச் நீங்க சொல்றீங்களே 7வது மேட்ச் அன்சாரி வரக்கூடாது திரும்பி. The way they are playing, the way they are right now in the table, they stand no chance. But technically speaking, mathematically speaking, அவங்க இன்னும் 8 மேட்ச் இருக்கு, long way to go. 8ல 7 ஜெயிச்சாங்கன்னா still they can sneak in into eliminator. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. That is what the motivation I will give. ஏன்னா நான் 2 வருஷம் 2011லயும் சரி 2009லயும் சரி, after 5 games RCB was at the bottom of the table for kindest of all information. அங்கேருந்து திரும்பி வந்தோம் அப்படிங்கும்போது புனே சூப்பர் ஜெயின்ஸ் in 2017 when we made it to the finals, please see where we are after 5 games, bottom of the table தான். அதனால I'm not, அது அக்செப்டட் தான் பீடா. ஸ்போர்ட்ஸ் அதுதான், எஸ்பெஷலி பியூட்டி ஆஃப் IPL அதுதான். எனி டீம் கேன் வின் அட் எனி பொசிஷன், எனி டீம் கேன் கம் பேக் ஃப்ரம் எனி பொசிஷன். we would love to see that. அது நடந்தா I will also be very happy. டோர்னமெண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகும். இந்த டெல்லி, இந்த பஞ்சாப், RCB எல்லாம் தனியா ஒரு லைனா போயிட்டாங்கன்னா அப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு என்ன பண்றது? we want good cricket, we want good tournament, we also hope for that. அதனால I am someone, even when we come for the next review based on the team strength, I might say the other team might have an edge like what I gave to Mumbai, but as a RCB fan I would still say RCB wanted to win, unless otherwise they are mathematically technically out of the tournament. They are still not out of the tournament. That is a confidence the fans should have. We have reflected honestly where they went wrong. Hopefully they will correct their mistakes, get their batting order right, get their playing level and come back strong when they play Sunrisers in Bangalore in the home term, which is going to be very vital. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.